கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் வெகு மகிழ்ச்சியாக நான் ஒரு காரியத்தை குறித்து நினைக்க போகிறோம். சங்கீதம் 43 4வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது நான் தேவனை பீடத்தொன்றைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனத்திற்கும் பிரவேசிப்பேன். சொரமுள்ளவற்றால் துதிப்பு நாமும் கத்தனைகளை சொல்லப்படுகிறது. நம்ம நேற்று வாசித்த பகுதியில் வெளிச்சத்துக்கு சத்தியத்தை அனுப்புகிறாங்க. என்ன செய்யுங்க, உங்களுடைய வாசஸ்தலத்துக்கு அப்படின்னு சங்கீதக்காரங்க சொன்ன விஷயத்த தியானித்தோம். இன்றைக்கு அப்படி நடந்துருச்சுன்னா, நீங்க என்ன வெளிச்சத்தை அனுப்பி சத்தியத்தை அனுப்பி என்ன வேண்ட ஆலயத்துல என்ன நிலையில எடுத்துட்டீங்கன்னா, நான் என்ன செய்வேன், உங்களுடைய பீடத்தன்மைக்கும் எனக்கு ஆழ்ந்த மகிழ்ச்சியா இருக்கிற தெய்வத்திற்குள்ள அவருடைய அவர் தேடி அவர் சமூகம் வரும் அவர்கள் மாத்திரம்தான். அப்ப இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என்ன நீங்க வசதியாக்குங்க, என்ன நேர்மையாக்குங்க, ராஜாவாக்குங்க, அப்படிலாம் இல்லைங்க. அவன் சொன்னதே ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா, உங்க வெளிச்சம் சத்தியம் எனக்குள்ள வேணும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆழத்துக்குள்ள நான் போகணும். இதுதான், இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு வேணும். அப்படி நான் இருந்தால், அப்படி நடத்தப்பட்டா நான் உங்க பீடத்தண்டைக்கு வந்துருவேன். இல்லையா? இந்த உலகத்துல ஜனங்கள் பணத்தை தேடி ஓடுறாங்க, பொருளை தேடி ஓடுறாங்க, சந்தோஷத்தை தேடி ஓடுறாங்க, போதைகளை தேடி ஓடுறாங்க, எத்தனையோ காரியங்களை தேடி ஓடுறாங்க. ஆனா சங்கீதக்காரன் அவரை தேடி ஓடுறான். நீங்களும் அப்படிதான் அவரை தேடி இருக்கிறோம். வந்திருக்கிறோம். இது சத்தியம், இது பீடத்திலிருந்து வருகிற சத்தியம். ஆமை அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க பாருங்க. அது மட்டும் ஆனந்த மகிழ்ச்சியா, ஆலயத்துக்குள்ள ஆண்டுக்குள்ள வாழ்வது ஆனந்த மகிழ்ச்சி. ஆனந்தமே சந்தோஷம் தான். அதெல்லாம் ஆனந்த மகிழ்ச்சி இல்லையா? சந்தோஷத்துல சந்தோஷம். அப்படி ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ்குள்ள இருப்பான் அப்படின்னு பேச. அது மட்டும் இல்ல, சுரம் மண்டலத்தால் துதிப்பேன். அவன் துதிகளை செலுத்தக்கூடியவனா இருக்கிறான். பிள்ளைகளை நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறோமா? வாய் எழுதி சொல்லிக்கிறோமா? தேவ பீடத்தன்னைக்கு நீங்க வர்றீங்களா? நீங்க சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை எப்படி எதிர்பார்க்கிறார்? ஆமே, துதிச்சு பழகுங்க. தனிமையில நீங்க ஆண்டவரை பாடி துதிக்க துதிக்க தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமே, தேவன் உங்களை உயர்த்துவார். அவர் சுரமண்டலம், இன்னைக்கு உங்க கையில சுரமண்டலம் இல்லாம இருக்கலாம். ஆனா 150வது சங்கீதம் சொல்லுகிறது, கைக்காலம், அதாவது பேருள்ள கைத்தாளங்களோடு துதிப்பேன், பேருள்ள கைத்தாளங்களோடு துதிப்பேன்னு சொல்லப்படுகிறது. அப்ப இன்னைக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க பழகுங்க. ஆமே, ஒருவேளை உங்ககிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததை வாசித்து துதிங்க. ஆமே, அப்ப கர்த்தருடைய நாம மகிமைப்படும் பாருங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். அதனாலதான் இந்த சத்தியத்தை உங்க கூட பேசிட்டு இருக்காரு. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வம், இந்த நாள்ல கர்த்தர் பேசின அருமையான வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்க அழகா நடத்துனீங்கன்னா, உங்க சத்தியத்துக்கு மேல நடத்துனீங்கன்னா, நம்ம உங்க ஆலயத்துல ஆனந்த மகிழ்ச்சியா உங்க பீடத்தண்டை வந்து நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மகிமையை கிருபை எங்களுக்கு தாங்க. இதை கேட்க போகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரி சந்தோஷம், இரக்கம், கருணை மற்றும் விடுதலை கொடுத்திருக்கிறார். நான் எதிர்ப்புடன் அந்த விசுவாசத்துடன் எதிர்நோக்கி எழுந்திருப்போம். இந்த குடும்பம் கிருபையும் வாழ்க்கையின் கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே
உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். 24ஆம் தேதி 12வது மாசம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி நற்செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் ஒரு நற்செய்தியை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், இந்த 24ஆம் தேதி இரவு இந்த நாட்களிலே, அதாவது 25ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை இந்த நாட்களிலே கொண்டாடுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும், கிறிஸ்துமஸ் நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாளிலும் ஆண்டவருடைய நற்செய்தி வருகிறது. எப்படி என்றால், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அது என்ன செய்தி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் கொடுக்கிற அந்த கிருபை, அவர் கொடுக்கிற சமாதானம், அவருடைய பிறப்பின் மூலமாய் உண்டாகுகிற காரியங்களை குறித்து தான் இந்த இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்னைய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன என்று பார்த்தோமா இருந்தால், ஆண்டவர் நம்மை ரட்சித்தது இந்த நாட்களில் ஒரு பெரிய நற்செய்தியாக இந்த நாட்களில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சாப கட்டுக்களில் இருந்து செய்தி இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறது ஒரு மிகவும் மொத்தமான ஒரு நற்செய்தியாக இந்த நாட்களில் இருக்கிறது, இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இந்த நாட்களிலே உண்டாகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வேத பகுதியிலே இந்த நாட்களில் லூக்கா சுவிசேஷத்திலே மனுஷர்கள் இந்த இடத்திலே சொல்லவில்லை, தேவ தூதர்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் மனுஷர்கள் இந்த நற்செய்தியை இந்த நாட்களிலே சொல்லுகிறதல்ல, முதலாவதாக தேவ தூதர்களே இந்த நாட்களிலே வந்து ஆண்டவருடைய பிறப்பையும், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து இந்த நாட்களிலே ஜனங்களுடைய பாவங்களை அதாவது அதாவது கழுவி சுத்திகரிப்பார் என்ற ஒரு நற்செய்தியை இந்த நாட்களில் ஜனங்களுக்கு இந்த நாட்களை அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அவரின் பிறப்பின் மூலமாய் இங்கே வேதம் சொல்லுகிறது காரியம் என்னவென்றால், இங்கே அவர்கள் வந்து இந்த நாட்களில் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் உண்டாகும் என்பதைத்தான் குறித்து இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நற்செய்தி என்று வேதத்திலே பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிறப்பு மூலமாய் இந்த பூமியிலே ஜனங்களுக்குள்ளே இருக்கிற குறைவுகள், ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், ஜனங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நீங்கி அவர்கள் ஒரு சந்தோஷத்தோடு வாழும்படியாகத்தான் இந்த நற்செய்தி இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்ததற்கு பின்பாக அவர் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை குறித்தும் பூலோகத்தினுடைய காரியத்தை குறித்தும் நாட்களை பிரித்து அவர் இந்த நாட்களை ஜனங்களுக்கு விவரிக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை இந்த பூமியிலே கொண்டு வரும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அது மட்டுமல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை விடுதலை செய்யும்படியாக, நோயோடு துன்பங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்களோடு இருக்கிறவர்கள் இந்த நாட்களில் விடுவிக்கப்படும்படியாகவும் தான் தேவன் இந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறபடி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது, அது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய இந்த நாட்களை கொண்டாடி பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியாக இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிறப்பை குறித்து நீங்கள் சந்தோஷமா இந்த நாட்களில் ஒருவரோடு ஒருவர் அன்பை செலுத்தி உங்களுடைய அன்புகளை இந்த நாட்களை பரிசுகளை பரிமாறி இந்த நாட்களிலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாட்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய
பகிரங்கமான வருகை, ரகசிய வருகை இன்னுமா இந்த நாட்களில் வரப்போவதற்கு, அதற்கு நாங்கள் இந்த நாட்களிலே ஆயத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த செய்தி இந்த நாட்களிலே நமக்கு எச்சரித்து சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வருகைக்கு தயார்பட வேண்டும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான கர்த்தரின் விடுதலை சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து அதுல இருக்கிற ஜெப குறிப்புக்காக நாம செபிக்க போகிறோம். பூமியிலே யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தோம். இங்க நம்ம ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட் இது. அவர் வார்த்தையால சொல்றாரு. என்ன வார்த்தை இது? பைபிள்ல சிவப்புல இருக்கிறது. இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் எல்லாமே சிவப்புத்தில் தான் இருக்கு. அப்பெல்லாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் பிதாவை நோக்கி அவரு சொன்ன முதல் வசனத்தை தவிர மீது 2வது வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் 25 வசனங்கள் அந்த உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள். நம்ம அதுக்கு மிகவும் கவனம் செலுத்துவோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பாருங்க, இந்த வார்த்தை 4வது வார்த்தை அவர் என்ன, பூமியில நான் உண்மை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். 2 ஜெபம் புதைந்து கிடக்கிறது. உலகத்துல வாழ்ற வரைக்கும் நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். இன்னைக்கு நம்முடைய நாமம் பிரஸ்தாபம் ஆயிடக்கூடாது. இன்னைக்கு வாழ்ந்துடுறாங்க, சுய மகிமைப்படுறாங்க. அந்த சுய மகிமை நிச்சயமா பிசாசுடைய குணம் அது. குணம் லூசிபர் தன்னுடைய சுய மகிமைக்கு தான் அவன் கீழே விழுந்து போனான், தள்ளப்பட்டு போனான். அப்ப சுய மகிமை இருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய இன்னைக்கு போஸ்ட் அடிச்சு விளம்பரம் பண்றாங்க. நான் விளம்பரம் பண்றது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். வரம்பெற்ற வருகிறாருன்னு நம்ம இல்லையா, அது என்ன விளம்பரம் பண்ணி தான் நான் கேட்கறது. வரம்பெற்று செயல்படுத்தணும். மக்கள் என்ன செய்வாங்க, தேடிட்டு வருவாங்க. அந்த காலத்துல அப்படிதான் வந்தாங்க. பேர் விளம்பரப்படுத்தினாரா என்ன செஞ்சது? சுகமாச்சு. அப்ப நிழல்பட்டால் சுகமாகும், வாருங்கள் வாருங்கள் இல்ல. சுகம் பெற்றவன் போய் சொன்னாலே 10 பேர் ஓடி வருவான். ஆனா இது என்ன குறிக்கிறது? சுய மகிமையாக இருக்கிறது. நம்ம பேர் பிரஸ்தாபம் ஆகணும், அது வேண்டாம். அது யார் செஞ்சாலும் அது வேண்டாம். அதை விட்டுட்டு இனிமே நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்வோம். அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறவனாய் மாறணும். உங்களுடைய நாமத்தை நான் எந்த சூழ்நிலையும் மகிமைப்படுத்துகிறவனாய் மாறணும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நம்ம ஜெபித்தாதான் அது நடக்கும். அடுத்து பார்க்கிறோம், 2வது காரியம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் சொல்றாரு. எனக்கு நியமித்த பாரு, எனக்கு டார்கெட் வச்ச பாரு, எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்த பாரு, அந்த உலகத்துல அதை கரெக்டா செய்கிறேன்றாரு. இன்னைக்கு எனக்கு ஆண்டவருக்கு செய்து முடிக்க அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. நீங்க செஞ்சமா, அதுக்கு செய்து கொண்டிருக்கிறோமா? உனக்காக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. யாரெல்லாம் விசுவாசித்து இந்த உலகத்துக்கு வாழ்றோமோ அது பாஸ்டுக்கு விசுவாசி அப்படிதான் கிடையாது. எல்லாரும் அவர் பார்வையில ஒரு பிள்ளைகள், அவ்வளவுதான். அது இப்ப நம்மளா பிரிச்சு விடும். பாஸ்டர், பிஷப் அப்படின்னு பதவி கொடுத்து நம்மளா பிரிச்சு விடும். நீங்க பிள்ளைதான், நீங்க விசுவாசியா தான், நீங்க பிள்ளைதான். இந்த ஸ்டேட் நீ நாளைக்கு அவ்வளவுதான். அதனால நல்ல உலகத்துல உட்காந்து வார்த்தையை கேட்டவன் தான், விசுவாசியா இருந்தவன் தான்.
நீங்க சீஷரா மாறும்போது அவர் என்ன செய்யறாரு? ப்ரமோஷன் அதேதான். அதனால நீதான் என்னன்னு எல்லாருமே ஆண்டுடைய பிள்ளைகள், எல்லாருக்கும் மேலேயும் ஒரு வீட்டை கடந்து கொண்டு இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அவங்க கிரியை அதான் சொல்றாரு, நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இன்னைக்கு நாம முடித்தோமா? அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடிக்க திராணி உள்ளவங்க என்னை மாற்றும். நம்ம செய்யாம போயிட்டோம், இல்ல செய்யாம செத்து போயிட்டோம்னாக்கா அங்க போய் பதில் சொல்லி ஆகணும். கணக்கு கேட்பார், இந்த அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்தன செஞ்சியா அப்படின்வார், இதெல்லாம் செய்ய சொன்ன செஞ்சியா அப்படின்வார். அதனால இன்னைக்கு நமக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்து முடிக்க நமக்கு திராணி வேணும். நம்ம செய்து முடிக்கணும். நம்ம அதை சாவறதுக்குள்ள அதை செஞ்சு முடிச்சுதான் இவரை மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தார், ஓட்டு கொடுத்தார். இந்த மாதிரி நாமளும் செய்யணும். இதை சொல்லும்போது நான் பிஹெச்டி படிக்கும்போது என்னுடைய மென்டர், எனக்கு ஆசானா இருந்த டாக்டர் விஜய் ராஜசேகர் என்பவர், அவர் சொன்னது ஞாபகம் வருது. அவர் பிஹெச்டி படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த தீசிஸ் எழுதாம காலங்கள் கடந்து கொண்டு இருப்பது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, பைபாஸ் ஆபரேஷன் பண்ணணும்ட்டான், நடப்பு இருக்குது அப்படின்னு ஓப்பன் சர்ஜரி பண்றாங்க. ஓப்பன் சர்ஜரி பண்ணி அப்படியே சாவு பிழை கிடக்கிறாரு. அப்ப அந்த ஊருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அனுபவம், அந்த ஆபரேஷன் தியேட்டர் அனுபவத்தை அவர் சொல்றாரு. ஏதோ சம்திங் அவங்க மயக்க ஊசி போட்டாங்க, அவங்களுக்கு மயக்கம் வரலையா, எத்தனையோ ஊசி அவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மயக்கம் வரல, அது ஏதோ சம்திங் ராங்ல போயிட்டு இருக்குது அப்படின்னும் போது இவருக்கு அப்படியே எல்லாம் தெரியுது. அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு ஜபத்தை பண்ணாராம், ஆண்டவரை நீங்க கொடுத்த அசைன்மெண்ட்டை நான் முடிக்காம செத்துடக்கூடாது, கொடுத்த அசைன்மெண்ட்டை நான் முடிக்காம செத்துடக்கூடாது, இந்த தீசிஸ் எப்படியா இந்த உலகத்துக்கு நானே அறிவிக்கணும், அது வரைக்கும் எனக்கு உசர கொடுங்க ஆண்டவரை, இந்த தீசிஸை நான் எழுதி முடிச்சு நான் உலகத்துக்கு நான் சொல்லிட்டு நான் செத்து போயிடுறேன், அந்த நீ சொன்ன நான் செய்ய எனக்கு நியமித்த அந்த கிரியை நான் செய்ய எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. டக்கு 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 எல்லா நிலைமையும் மாறிச்சாங்க. டாக்டருங்க ஆச்சரியப்படுறாங்க. பாருங்க, நம்ம வேலையை செய்து முடிக்காம நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம மறிச்சிட்டோம் அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு நம்முடைய நிலைமை என்னன்று. ஆண்டவர் அது விரும்பல. எல்லாருமே அவங்க செய்து முடிக்க நம்ம அதுக்காக செபிக்கணும். ஆண்டவரே, நான் எந்த வார்த்தையை காதால கேட்டேன் அப்படின்னு கேட்போம், ஆண்டவரே எனக்கு நீ செய்து எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு நியமித்த அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்க எனக்கு நீர் உதவி செய்யுங்க. அதை நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் நம்ம கேட்க கேட்க, ஜெபத்துல நம்ம கேட்க கேட்க ஆண்டவர் அந்த திராணியை தருவாரு. அதை நோக்கி நம்மளை பயணிக்க நமக்கு உதவி செய்வாரு. அதை செய்து முடிக்க நமக்கு திராணி கொடுப்பாரு. ஏன்னா நம்மளால முடியாது, தடை வரும் நிறைய. இந்த வாரம் எனக்கு டெஸ்ட் 30 வருஷமா ட்ரை பண்றேன், 30 வருஷமா முடியல. எனக்கு என்னுடைய டெஸ்ட் நானு ரிட்டர்ன் ஒரு புக்கா போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், இது முடியல. அதே போல நிறைய காரியங்கள் தடைகள். ஏன்னா பிசாசுக்கு அது பிடிக்காது, அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமா மாறிடும். அநேகர் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வார்கள், அவங்க விடுதலை பார்ப்பாங்க. அதனால எழுதக்கூடாது, அதனால நான் தடை செய்யறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தடைகளை கொண்டு வரான். தொடர்ந்து விடாம ஜெபிக்கிறேன், நிச்சயமாக என்னுடைய மூச்சு போறதுக்குள்ளார ஆண்டவர் எனக்கு செய்ய உதவி செய்வார், கிரியை செய்ய உதவி செய்வார். அப்ப நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? நான் செய்யும்படி செய்து முடிக்க எனக்கு பலன் தாரும், இல்லை எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படி நம்ம ஜெபிக்கணும். அதனால இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும், இந்த காரியம் தான் செய்யணும், இந்த காரியம் தான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நியமித்திருக்கிறார்ன்றத முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும்னா, எனக்கு என்ன கிரியை செய்யணும்னு நீங்க நியமிச்சிருக்கிறீங்க, என்னுடைய வேட்டம் என்ன, நான் இந்த உலகத்துல இருக்கும்போது நான் என்ன செய்யணும்ன்றத நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா நம்ம வேகா இருக்கிறோம்,
எல்லாரும் விசுவாசியா ஓடிட்டு கிடக்கணும். இந்த மாதிரி இல்லாம பர்டிகுலர் கேளுங்க. எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க என்னுடைய மென்டர் நேசமணி என்பவர், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார். அவர் என்னை கேட்டாரு, ஆண்டவர் உன்னை ஏன் தெரிந்து கொண்டார் என்று முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஆண்ட கேளு அப்படின்னாரு. நான் 3 நாள் உபவாசம் இருந்தா, ஆண்டவரே என்னை ஏன் தெரிந்து கொண்டீங்க, என்னை சாவு விட்டுருக்கலாம்ல, நான் செத்து இருந்தாக்கா அன்னைக்கே போயிருப்பேன், நீ ஏன் என்னை பறிக்க வச்சீங்க, அப்ப ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது இல்ல, அப்ப என்ன நான் செய்யணும், இந்த உலகத்துல நான் இருக்கும்போது நான் என்ன செய்யணும் விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி சின்சியரா நான் கேட்டேங்க 3 நாள் ஆண்டர்கிட்ட. அப்பதான் ஆண்டவர் அழகா பேசினார். எசேக்கியேல் என்னோட பேசினாரு. இஸ்ரவேலுக்கு காவல் நாய் வைத்தேன், என்னிடத்துல நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வார்த்தையை வாங்கி இஸ்ரவேல் மக்களுக்கு எச்சரிப்பை கொடு அப்படின்னாரு. அந்த காவலனாய் வைத்தேன். அந்த உதாரணத்தை சொன்னார். ஒரு காவல்காரன் ஒரு வீட்டுக்கு ஆபத்து வருதுன்னாக்கா அவனை, ஒரு காவல்காரனா ஒரு டவர்ல வைத்திருக்கிறாங்க, ஒரு பெரிய கோபுரத்துல அவனை உட்கார வச்சிருக்கிறாங்க, விடுவிடு நீ பாதுகாக்கணும். வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வெளிநாட்டு படம் வந்ததுனாக்கா நீ உடனே என்ன செய்யணும், அபாயமணி ஓடணும், இந்த சங்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நியமிச்சிருக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அவனுக்கு சம்பளம் கொடுக்கலாம். அவன் தூங்கிட்டான்னு வச்சுங்க, படம் வந்தது, எதிர் படம் அந்த ஊர் மக்களை அழிச்சுட்டு போச்சுன்னா யார் தப்புங்க? அது அந்த காவல்காரன் தூங்கினால வந்த விளைவு. அந்த ரத்தப்பை, அந்த ஊர்ல இருக்கிற மக்களுடைய ரத்தப்பை அத்தனையும் இந்த காவல்காரன் தான் நான் வைப்பேன்னுவார். இப்ப காவல்காரன் எச்சரிப்பை கொடுத்துட்டான். வெளிப்படம் அங்க வரும்போதே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவன் என்ன செஞ்சான், சங்கிட்டான், தப்பிச்சுக்கிட்டா அப்படின்ட்டான். இப்ப இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அலட்சியமா என்ன செய்யறாங்க, இந்த எல்லையில வரும்போது தான் ஊதிருப்பான், அவங்க வர்றதுக்கு டைம் ஆகும், 1/2 மணி நேரம் எப்படியா நம்ம தப்பிச்சு போயிடலாம், நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியமா இருந்துடுறாங்க. அலட்சியமா இருக்கும்போது அந்த எதிர்ப்படை சீக்கிரமா இவங்களை அடிச்சு போட்டுருது. இப்ப இந்த ரத்தப்பை யார சேரும், அந்த மக்கள் சாரும். ஏன்னா அவங்களுடைய அலட்சியம் அவங்களுடைய சாவுக்கு காரணமா. எந்த காவல்காரன் அவனுடைய கடமையை செஞ்சுட்டான், சங்கிட்டான், அடிச்சுட்டான். ஆனா இவங்க அசால்ட்டா கிளம்புனதுனால அந்த பாதிப்பு இந்த ரத்தப்பையை தான் செய்யறோம்னு சொன்னாங்க. அதே போலதான் நீ இப்ப என் நாமத்தினால நீ என் வார்த்தையை வாங்கி இப்ப உன் கண்ணுக்குள்ள இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துரு. அவன் கேட்டு அதன்படி தப்பிச்சு போனாக்க அவனுக்கு நல்லது. இல்ல அசால்ட்டா இருந்து அசட்டை பண்ணி அதுல அவன் வீணா போனானாக்கா அது ரத்தப்படி அவனை சேரும். ஆனா நீ எச்சரிக்காவிட்டால் ஒன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதை கேட்ட உடனே நான் உண்மையில பயந்து போய் எங்க ஆசான்ட்ட எடுத்து போய் நேசம் பண்ணிக்கிட்ட, இந்த இஸ்ரவேலர்னா யாரு, இஸ்ரவேலுக்கு காவல் இருக்குன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது, இஸ்ரவேலன்னா பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார். கூட எனக்கு புரியல. ஏன்னா அப்ப எல்கேஜில இருக்கிறேன் நான். பெயர் கிறிஸ்தவன்னா யாரு அப்படின்னு டேவிட் ஜான்னு பேர் வச்சிருப்பாங்க, எலிசபெத் ரோஸ் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா ஏசாண்டர் சொன்ன வார்த்தைக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்ப அவங்க இஷ்டம் போல வாழ்வாங்க, மனம் போன போவாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி பெயரளவுல கிறிஸ்தவா இருக்கிறவங்களுக்கு எச்சரிப்பா வச்சிருக்கிறாரு, உங்க காவல்காரனா வச்சிருக்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நாம தான் காவல்காரர்கள். எனக்கு இட்ட வேலை இதுதான். அப்ப என்னுடைய கிரியை நான் செய்து முடிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்யக்கூடாது, நானே சாவக்கூடாது. அப்ப என்னுடைய சொல்றாரு, உனக்கு நீண்ட செய்து முடித்தோம் அழகா சொல்றாரு பாரு. இன்னைக்கு நமக்கு எனக்கு எதுக்காக என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன செய்ய? ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஊழியம். ஒருத்தவங்களுக்கு நான் பேசியிருந்தேன், அவர் சொல்றாரு, எனக்கு இந்த பிச்சைக்காரங்க மத்தியில ஊழியம் செய்யணுன்ற எனக்கு ஊழியத்தை வச்சிருக்கிறார். பிச்சைக்காரங்களுக்கு மத்தியில ஊழியம் சொல்றார். இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு விபச்சார பாவத்திலே இருக்கிற அந்த வேசிகள் மத்தியில எனக்கு வச்சிருக்கிறார். எனக்கு இந்த திருநங்கை மத்தியில வச்சிருக்கிறார் ஒரு சில பாஸ்டர் சொல்றாங்க. அப்ப எனக்கும் எனக்கும் என்ன வேலை வைத்திருக்கிறார் என்று நாம ஜபத்துல தரித்து அதை கற்றுக்கொண்டு அதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வேலையை செய்து முடிக்க ஆண்டவர் எனக்கு பலனத்தாங்க நம்ம ஜெபிக்கணும். அன்பால இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவ கடமை அதுதான். பவுலை தெரிஞ்சு சொல்றார். பவுலை தெரிஞ்சு கொள்ளும் போது
அப்போஸ்தலர் எல்லாம் அழகா சொல்றார், நான் இங்க புறஜாதிகளுடைய கண்களை திறக்கவும் அப்படின்னு அழகா சொல்றாரு. அந்த இடத்த எடுத்தீங்கன்னா வாசி பாருங்க. இவனை நான் தெரிந்து கொண்டேன்னு அனனியாட்ட சொல்றாரு. எதுக்காக நான் இவனை தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவன் கண்ணை போய் தர அப்படின்றாரு. இந்த பாருங்களேன் 18 அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் உன் சுய ஜனத்தாரிடத்திலும் உன் அந்நிய ஜனத்தாரும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது அவர் என்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன். எவ்வளவு வேலையை கரெக்டா சொல்றாரு பாருங்க ஏசாண்டர் பவுலுக்கு. நீங்க கண்ணை திறக்கணும். அதனால இன்னைக்கு அதுக்குதான் இன்னைக்கு பவுல திறந்த இன்னைக்கு நிறைய நிருபத்தை பவுலின் நிருபத்தை இன்னைக்கு வச்சிருக்கிறாருங்க. ஏன்னா இன்னைக்கு பவுலின் நிருபத்தினால அநேகருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. என் கண்ணு திறக்கப்பட்டுச்சு, அதுதான் நான் சொல்லுவேன். அதனாலதான் நான் பவுலின் நிருபத்தை எல்லாம் நான் ஒவ்வொரு சுவிசேஷம் என்று சொல்லுவேன். செய்தி அடங்கின கொடுத்தோம் சுவிசேஷமாக தான் நான் பாக்குறேன். ஏன் நண்பாங்களே அது எனக்கு அநேக வெளிச்சத்தை அது கொடுத்திருக்கிறது. என் கண்ணை திறந்து இருக்குது, அநேக ரகசியத்தை அதில் வைத்திருக்கிறார். அன்பாளுக்கு அழகாக பவுலை வைத்து அநேக தொழிலாளர்களுடைய கண்ணை திறந்தார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலருடைய கண்ணை திறந்தார், யூதருடைய கண்ணை திறந்தார். அன்பாலே இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம யார் கண்ணை திறக்க போறோம்? நீங்க ஒன்றை கொண்டு என்ன கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும்னு நினைக்கிறாரு. உனக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்ல, உனக்கு கொடுத்த பொறுப்புல, உனக்கு கொடுத்த கிரியில நாம செய்து முடிக்க நம்ம ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய நாமத்தை மையப்படுத்தணும். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்த அந்த பொறுப்பான வேலையை நான் செய்து முடிக்கிற ஒரு ஓட்டத்தை முடிக்கிறவன என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நாம ஜெயிப்போம். அது ஒப்புக்கொடுப்போம். மண்ணின் தகப்பனை நன்றி துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வேலையை செய்து முடிக்கவும் எனக்கு உங்களுக்கு உதவி செய்யப்பா. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வேலையை உண்மை நாங்கள் செய்து முடித்து பவுல் சொன்ன மாதிரி ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவனிடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்ன மாதிரி நாங்கள் அந்த ஜீவனிடத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேலை உதவி செய்யுங்க. அந்த கிருபையை செய்து முடிக்க உதவி செய்யும். அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவிக்க தகப்பனே. ஆமென். God bless you all.